ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இதற்கான சரியான ஆன்சரை பார்க்கலாம். 5:6 6:12 எனில் எக்ஸின் மதிப்பு கொடுத்துருக்க அந்த கேள்வி நிலை பாருங்க. 5 இருக்கு இல்லையா? இப்போ 5/6 x/12. அப்போ பையில் இருக்கிற 5 அந்த பக்கம் போயிடுது, பையில் இருக்கிற அந்த எக்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துடுது. ஸோ இப்போ கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு வந்து 10ன்னு வரும். ஆப்ஷன் ஏ சரியான விடை 10. கொஸ்டின் 1. கீழ்கண்டவற்றுள் 2024ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யார்? ஆன்சர் பை ஜெயந்திமாலா. 2024ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றவர் பை ஜெயந்திமாலா. இந்த விருது பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 2, 1954 அந்த ஆண்டிலிருந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த விருது யார் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அப்போது யார் குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்களோ அவங்க கையால அந்த விருது வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த விருது வந்து எந்த ஒரு துறையிலும் சிறந்து விளங்கும் ஒருவருக்கு இந்த விருது வந்து வழங்கப்படுது. வை ஜெயந்திமாலா அவர்கள் வந்து நடிகை, இந்திய நடன கலைஞர், கர்நாடக சங்கீத கலைஞராகவும் அடுத்ததா அரசியல்வாதியாகவும் இருக்காங்க. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. வை ஜெயந்திமாலா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன், விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்ம பூஷன். அடுத்ததா கொஸ்டின் 2. ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்ற நகரங்கள் எது? ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்னதுன்னா தூய்மை நகரங்கள். வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கணக்கெடுப்பாங்க, எந்த நகரம் வந்து தூய்மையா இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பாங்க. ஸோ அதுதான் கேள்வியே கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்தூர், சூரத். ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்ற நகரங்கள் பார்த்தீங்கன்னா இந்தூர், சூரத். அடுத்ததா கொஸ்டின் 3. இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமான அடல் பாலம் திறந்து வைக்கப்பட்ட மாநிலம்? ஆன்சர் மகாராஷ்டிரா. இந்தியாவில் மிக நீளமான கடல் பாலமான அடல்ட் பாலம் திறந்து வைக்கப்பட்ட மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. கொஸ்டின் 4. TEALS டெல்ஸ் திட்ட விரிவாக்கம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. டெக்னாலஜி, எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட். கொஸ்டின் 5. இஸ்ரோவால் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட விண்கலம்? ஆன்சர் ஆதித்யா L1. இஸ்ரோவால் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட விண்கலம் ஆதித்யா L1. அடுத்ததா கொஸ்டின் 6. சிப் போர் உலகின் மிக முக்கிய தொழில்நுட்பத்திற்கான போராட்டம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கிறிஸ் மில்லர். சிப் போர் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் வந்து கிறிஸ் மில்லர். கொஸ்டின் 7. இந்தியாவின் முதல் முழு பெண் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் விருந்தாவனம், உத்தரப்பிரதேசம். சைனிக் பள்ளி அப்படின்னதுன்னா இப்போ என்சிசிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் என்சிசி பசங்க வந்து நல்லா போலீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து ராணுவத்துக்கான ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சைனிக் பள்ளியிலையும் ராணுவத்தில் சேர தயார்படுத்துவதை நோக்கமாக கொண்டது இந்த சைனிக் பள்ளி. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சைனிக் பள்ளி பெண்களுக்கு மட்டும் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருந்தாவனம், உத்தரப்பிரதேசம். கொஸ்டின் 8. தேசிய வாக்காளர் தினம். தேசிய வாக்காளர் தினம். ஆன்சர் ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி 25. சாடா தன்ஸ்கியூக் என்னும் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொள்கிறது? ஆன்சர் சவுதி அரேபியா. சாடா தன்சிக் என்னும் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா சவுதி அரேபியாவுடன் மேற்கொள்கிறது. கொஸ்டின் 10. முதலில் கண்டறியப்பட்ட மற்றும் மனிதன் பயன்படுத்திய உலோகம்? ஆன்சர் தாமிரம். முதலில் கண்டறியப்பட்ட மற்றும் மனிதன் பயன்படுத்திய உலோகம் தாமிரம். தாமிரம் அப்படின்னா காப்பர்.
இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 10 கூடுதல் வினா இருக்கும் பாருங்கள். கொஸ்டின் 1. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர். ஆன்சர் அகத்தியலிங்கம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் அகத்தியலிங்கம். கொஸ்டின் 2. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். கொஸ்டின் 3. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் குமரிலபட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். கொஸ்டின் 4. திராவிட மொழிகள் மொத்தம். ஆன்சர் திராவிட மொழிகள் மொத்தம் 28. கொஸ்டின் 5. தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். கொஸ்டின் 6. லீலா திலகம் எம்மொழியின் பழமையான இலக்கண நூல்? ஆன்சர் மலையாளம். லீலா திலகம் என்பது மலையாளத்தின் பழமையான இலக்கண நூல். கொஸ்டின் 7. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்றவர் பாரதியார். கொஸ்டின் 8. சென்றியு என்பது தமிழ் இலக்கியத்தின் வடிவம் கவிதை. கொஸ்டின் 9. நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தும் ஊர்வலங்கள் என்றவர். இதில் ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று புரிஞ்சுக்கங்க. ஊர்வலம் எங்கே நடக்கும்? ஊர்வலம் ரோட்ல நடக்கும். அதனால இதை ஞாபகம் வச்சுங்க. ஈரோடு தமிழன்பன். நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தும் ஊர்வலங்கள் என்றவர் ஈரோடு தமிழன்பன். 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழன்பன் நூல். ஆன்சர் வணக்கம் வள்ளுவ. 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழன்பன் நூல் வணக்கம் வள்ளுவ. உங்களுக்கான வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? சமத்துவ உரிமை, அரசியல் அமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்கு உண்டான உரிமை, சுதந்திர உரிமை. ஸோ இதை ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டாம். ABCD. ஸோ இதில் எது சரியானு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.